நிகரில்லா பேரரசு. அத்தியாயம் 2. ஆதித்ய சக்கரவர்த்தியின் வரம். வானமண்டலத்தில் மெல்ல மிதந்து கொண்டிருந்த ஆதித்யன் நீண்ட நாட்களாக அவனை துரத்திக் கொண்டிருந்த குழப்பமான நிகழ்வுகளை எண்ணி பார்த்தான். அப்போது முழுமையடையாத நினைவுகள் அலை அலையாக வந்து மோதிச் சென்றன. அந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு நடுவில் திடீரென அவன் கனவில் வந்து சென்ற அதே தெய்வீக குமாரன், அவனது மூதாதையான ஆதித்ய சக்கரவர்த்தி அவனருகில் தோன்றி பேசத் தொடங்கினார். ஆதித்யா, உன்னை பார்க்கையில் என்னையே நான் உற்று பார்ப்பது போலிருக்கிறது என்றார் ஆதித்ய சக்கரவர்த்தி. அவர் குரலில் 1,00,000 ஆண்டுகால ஞானம் நிறைந்த அமைதி ஒலித்தது. 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தெய்வங்களுக்குள் ஒரு பெரும் யுத்தம் மூண்டது. அரக்க தெய்வங்கள் உட்பட பல தெய்வங்கள் ஒருவரையொருவர் அழிக்க துவங்கின. இதன் விளைவாக பல பிரளய வெடிப்புகள் ஏற்பட்டன. தெய்வங்களின் உடல்கள் அழிந்தாலும் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆற்றலும் உயிர் சக்தியும் ஒரு பிரபஞ்சத்தையே கட்டி எழுப்பும் வல்லமை கொண்டவை. அந்த கொந்தளிப்பில் பல கிரகங்கள் மீண்டும் உயிர் பெற துவங்கின. நாம் இருக்கும் இந்த கிரகம் தனித்துவமானது. சிறப்புமிக்க 8 தெய்வங்களின் எஞ்சிய எச்சங்கள் இந்த கிரகத்தை உருவாக்க உதவின. அந்த எச்சங்கள் படிப்படியாக கரைந்து இந்த கோளம் முழுமையாக வளர்ச்சி அடைய தொடங்கியது. அந்த கரைந்த 8 தெய்வீக எச்சங்களும் மெல்ல மெல்ல ஒன்றிணைந்து 3 அடிப்படை சக்திகளை உருவாக்கின. அவை இயற்கையின் சக்தி, ஆன்மீக சக்தி மற்றும் தற்காப்பு கலை ஆகியனவாகும். அந்த 3 சக்திகளும் தெய்வங்களின் எச்சங்களுடன் கலந்து இங்குள்ள உயிரினங்களுக்குள் பரவின. அதன் விளைவாகவே உயிர்த்தன்மையுடனும் அறிவும் ஆற்றலும் மிக்க மனிதர்களும் தெய்வீக மிருகங்களும் அனைத்து விதமான உயிரினங்களும் இங்கே உருவாயின. உயிரினங்கள் பல்கி பெருகத் தொடங்கிய அந்த அரிய தருணத்தில் ஒரு அசுரன் அந்த 8 தெய்வ ஆற்றலையும் பெற பேராசை கொண்டான். இந்த கிரகம் உருவாகும் பொழுதே அதன் உள்ளே புகுந்தான். அவன் மெதுவாக கிரகத்தின் ஆற்றலை பெற துவங்கினான். ஆனால் அவனது விதிப்படி கிரகத்தின் ஆற்றல் முழுவதும் 3 தெய்வீக சக்திகளாக மாறிவிட்டன. அவற்றை அடைய முடியாததால் பேராசை கொண்ட அவன் இந்த கிரகத்தையே அழிக்க முடிவெடுத்தான். அவனது உடலில் இருந்த தீய ஆவிகளும் நிழல்களும் மனிதர்கள், மிருகங்கள் என அனைத்து உயிரினங்களிலும் இருந்த தீய ஆற்றலோடு இணைந்தன. அதன் விளைவாக இந்த கிரகத்தின் ஒரு பகுதியே அழிந்தது. அப்பொழுது அந்த அசுரனோடு நேரடியாக போரிட போதிய சக்திகளோ கடவுளோ இங்கு உருவாகவில்லை. ஆனால் இந்த 3 சக்திகளும் ஒரு கடவுளை உருவாக்கும் ஆற்றலை கொண்டிருந்தன. மேற்கே மேகமலை ராஜ்யத்தின் ஒரு பகுதியில் பிரம்மாண்டமான ஆற்றல் அலைகள் வீசத் தொடங்கின. அங்கே ஒருவன் தற்காப்பு கலையிலும் ஆன்மீக நிலையிலும் 15 நிலைகள் என உச்சம் பெற்றவனாக திகழ்ந்தான். அவனுக்கு துணையாக 12 ஆற்றல் மிக்க தெய்வீக நட்சத்திரங்கள் அவனுடன் இணைந்தன. இந்த 3 சக்திகளும் அவனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தின. அதை அவன் முழுமையாக புரிந்து கொள்வதற்குள் காலம் கடந்தது. ஒரு நிலையில்லாத ஆற்றலை கொண்டிருந்த நான் தற்காப்பு கலையின் தெய்வத்தின் ஞானத்தின் மூலம் அந்த 12 மிருகங்களையும் ஒன்றிணைத்து அதில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அதிர துவங்கினேன். அப்போது உருவானதுதான் சிம்ம உடம்பும் யாழி முகமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக வடிவம். அதன் கொம்புகள் அழிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தின. ஒரு கடும் யுத்தம் துவங்கியது. அந்த சிம்ம யாழியின் ஒருங்கிணைந்த வடிவம் அவனை தாக்கி இந்த கிரகத்தின் ஒரு மூலைக்கு தள்ளி எரித்தது. அங்கே இருள் என்றுமே படாத இடத்தில் அவனை சிறை வைத்தேன். 1000 மைல் சுற்றளவை தனிமைப்படுத்தி இந்த உலகத்தின் சக்தியும் எந்தவித ஆற்றலும் இங்கே உள்ளே புகாத வண்ணம் என் தெய்வீக நிலையில் என் ஆன்மீக சக்தியை கொண்டு இந்த இடத்தை சபித்து முத்திரையிட்டேன். என் தற்காப்பு கலை ஆற்றலால் இருள் மின்னலை உருவாக்கினேன். என் தெய்வீக நிலை ஆற்றலால் தங்க நிற மின்னலை உருவாக்கி மேலிருந்தும் கீழிருந்தும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளச் செய்தேன். இதற்குள் நுழையும் எவரும் வெடித்து சிதறி சாம்பல் மேடாக மாறிவிடுவார்கள். என் உயிர் சக்தியையும் தெய்வீக நிலையையும் கொண்டு அங்கே பாதுகாப்பை பலப்படுத்தினேன். என் ஆற்றலை என் வம்சத்திற்கு 2ஆக பிரித்து கடத்தினேன். ஒரு பகுதி இந்த சிறையை வைக்கவும், இன்னொன்று என் வம்சத்தில் ஒருவன் வருவான், அவனை கொண்டு உன்னை அழிப்பேன் என்று சபதமிட்டு கடத்தினேன். அந்த வம்சம்தான் உன்னுடையது ஆதித்ய வீரா. நீ உன் உடலையும் ஆன்மீக நிலையையும் முதலில் திடப்படுத்து. பிறகு அதை வளப்படுத்தி ஒவ்வொரு முறையும் உச்சத்தை காணும் பொழுதும் அதை திடமானதாக மாற்றிக்கொள். வேகமாகச் செல்லாதே, மெதுவாகச் செல். தற்காப்பு கலையும் ஆன்மீக நிலையும் நீ ஏறும் படிக்கட்டுகளை போன்றது. நீ வேகமாக முன்னேற முயற்சித்தால் ஒரு குச்சியில் ஒரு மலையே தாங்குவது போல் உன் அடித்தளம் பாதிக்கப்படும். 2 நிலைகளிலும் மெதுவாக முன்னேறு என்று ஆதித்ய சக்கரவர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் காற்றில் மெல்ல மெல்ல கரைய தொடங்கினார். அதை கண்ட இளவரசன் பதற்றத்துடன் கத்தினான். அதை கண்ட ஆதித்ய சக்கரவர்த்தியோ, அஞ்சாதே, நான் என்றும் உன்னுடனே இருப்பேன். உன்னை சுற்றியுள்ள ஆட்களை அதிகப்படுத்து. உன் நட்பை உருவாக்கி பலப்படுத்தி பெரும் யுத்தத்திற்கு தயாராகு. நான் விட்டதை நீயே முடிப்பாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரது ஆன்மா தங்க பனிக்கட்டி துகள்களாக வெடித்து சிதறியது. அந்த துகள்கள் மின்னும் பனித்துளிகள் போல இளவரசன் ஆதித்யன் மீது படர்ந்தன. அந்த தெய்வீக பனித்துளிகள் அவன் உடலை படர்ந்து ஊடுருவிய போது அதுவரை இருந்த பலவீனத்தையும் குழப்பத்தையும் நீக்கி அவனுக்குள் ஒரு புது மாற்றத்தையும் அசாத்திய உத்வேகத்தையும் இணையற்ற பலத்தையும் பாய்ச்சியது. தன்னை பெரும் மாற்றத்திற்கு உள்ளாக்க